மேரேஜுக்கு அப்புறமா பட்டி கம்பெனியில் ட்ரெயினிங்காக அமெரிக்கா போகிறாரு நாராயணமூர்த்தி. அவங்க ஒய்ஃபும் சேர்ந்து போகிறாங்க. ரிட்டர்ன் வந்துட்டு 2 பேரும் பேந்திராவில் இருக்க அவங்க ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறாங்க. அந்த டைமில் கம்பெனியில் இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆகுறாரு. நிறைய யங்ஸ்டர்ஸை கம்பெனியில் சேர்க்குறாரு. அதில் ஒருத்தர் தான் நந்தன் நீலகனி. மும்பை ஐஐடி கிராஜுவேட். இவங்க தாட்ஸ் மேட்ச் ஆகுது. அதே மாதிரி இன்னும் சில பேர் இவங்க குரூப்பில் ஜாயின் ஆகிறாங்க. அப்போ தான் இவங்க புது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவுக்கு பிளான் பண்ணுறாங்க. பட் மணி இன்வெஸ்ட் பண்ண யாரும் இல்லாதனால இவங்க அந்த பிளானை நடத்த முடியாமல் கஷ்டப்படுறாங்க. ஒரு நாள் ஆஃபீஸ்லேருந்து வந்த அவரோட ஒய்ஃப் கிட்ட அவரோட ஒர்க்கை ரிசைன் பண்ணிவிட்டு புது சாஃப்ட்வேர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பேசுகிறாங்க. பட் ஏற்கனவே இவர் எஸ்ஆர்ஐன்ற கம்பெனியை ஓப்பன் பண்ணி அவருக்கு ஃபெயிலியர் ஆனனால அவங்க கொஞ்சம் தயங்குறாங்க. பட் இவர் சாஃப்ட்வேரில் இந்தியாவுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, இதை பண்ணால் இதுதான் சரியான டைம்னு இவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. பட் அந்த டைமில் நாராயணமூர்த்தியோட ஃபேமிலி சுச்சுவேஷன் நல்லா இருந்ததுனால அவரோட சிஸ்டர்ஸ் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகலை. சுதாமூர்த்தியும் அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவரோட சேர்ந்து இன்னும் 6 பேர் இருக்காங்க. ஆளுக்கு 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒய்ஃப் கிட்ட அந்த பணத்தை கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்காரு.